அன்பான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னையின் பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிக்கிறோம். அகிலம் போற்றும் ஆரோக்கிய தாய், நாடி வருவோருக்கு நல்ல வரங்கள் பெற்று தருபவள், வாடி நிற்போருக்கு வசந்தம் அருள்பவள், தேடி வருவோரின் தேவைகளை நிறைவேற்றுபவள், கூடி ஜெபிப்போரின் குறைகளையெல்லாம் தீர்ப்பவள். இந்த அருள்மிக பெற்ற அன்னையின் பிறப்பு விழாவை அலைகடல் தாளாட்டும் அழகுமிளிர் வேளை நகரில் கொண்டாடி மகிழ வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய தாய் சோதனைகள் பல கடந்து சுதனவரை பெற்றெடுக்கும் பேறு பெற்றவர். அழகிதனை தனது காலால் அழுந்தவே மிதித்தவர். விண்மீனை முடியினிலே வீற்றிருக்க செய்தவர். வான் நிலவை பாதத்தில் வந்தமர செய்தவர். இத்தாயின் செய்களாய் பெருமை கொள்ளுகிற நாம் அவருக்கு தருகிற பிறந்த நாள் பரிசு என்ன? தூய உள்ளத்தோர் கடவுளை மட்டுமல்ல, அந்த தாயையும் காணும் பாக்கியம் பெறுவர் என்பது வேளை நகர் புதுமைகள் நமக்கு சொல்லும் பாடம். நமது தூய உள்ளமும் பிறரின் துயர் துடைக்கும் கரங்களும் எல்லோரையும் கரிசனையோடு அணுகும் உள்ளமும் அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யும் மன உறுதியுமே நாம் அன்னைக்கு தரும் பிறந்த நாள் பரிசாக அமைய முடியும். இத்தகைய பரிசை நாம் அன்னைக்கு அளிப்போம். அவர் பெற்றுத்தருகின்ற ஆசிரியர் நிழலில் நாம் நனைவோம். நமது குடும்பங்களையும் குழந்தைகளையும், குறிப்பாக பெண் குழந்தைகளையும் அன்னையின் பரிந்துரையால் இறைவன் ஆசீர்வதிக்கவும், உலகத்தில் அமைதி நிலைக்கவும், வேளை நகர் பக்தர்களின் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறவும் நாம் ஒரே மனதாய் இணைந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Velankani, happy feast of Our Lady to all of you. With hearts filled with joy and gratitude, we warmly welcome you all to this solemn celebration of the feast mass here at the Holy Shrine Basilica of Our Lady of Health. The birth of Mother Mary is truly a blessing for all humanity, for through her, God prepared the way for the birth of our Savior. Her life reminds us of God's tender love and constant care for His children. Here in this holy place, where countless miracles and healings have taken place through her intercession, we place before her all our prayers, struggles and desires. Let us begin this Eucharist celebration with faith and hope that Arokya Mada, Our Lady of Good Health, will intercede for each one of us, filling our hearts with peace, healing and the assurance that our prayers will be answered. Kindly stand for the entrance hymn. இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். பிரிவினை மறந்து பகைமையை களைந்து சரித்திரம் படிக்க செல்வோம். ஒரு சரித்திரம் படிக்க செல்வோம். ஆதரிப்போம் அவர் சன்னதியில், அது மகிழ்வோம் அவர் பிள்ளைகளால். ஆதரிப்போம் அவர் சந்நிதியில், அது மகிழ்வோம் அவர் பிள்ளைகளால். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியை தலைமையேற்று நடத்த வருகை தந்திருக்கும்
சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் மேமிகு டாக்டர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி அவர்களையும் இணைந்து வரும் குருக்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கிற அருட்சகோதரிகள் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் நமது கலாச்சார முறையில் கும்ப ஆரத்தி எடுத்து வரவேற்கிறோம். Dear devotees, we now welcome His Grace, Most Reverend Dr. George Anthony Swami, the Archbishop of Madras Mylapore, priests and religious and the lay people to this grand celebration through Kumbha Arati, which denotes our culture. இப்பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று நடத்த வருகிற சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் மேமிகு ஜார்ஜ் ஆண்டனி சாமி அவர்களை தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் மற்றும் ஏனைய அருட்பணியாளர்கள் இப்பேராலய அருட்தந்தையர்கள் சார்பில் வரவேற்கும் வண்ணமாக இப்பேராலய அதிபர் தந்தை பேரருட் திரு சி இருதயராஜ் அவர்கள் ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி ஆயரை வரவேற்போம். Dear devotees, the Rector Charles, His Grace Most Reverend Dr. George Anthony Swami in our name. கருவில் காக்கும் இறைவன் தனது அன்பால் அழைக்கின்றார். உயிர்ப்பின் செய்தியை உலகிற்கு அளிக்க உவகையுடனே அழைக்கின்றார். அவரின் சாட்சியாய் உலகில் வாழ அவரின் சாட்சியாய் உலகில் வாழ ஒன்று கூடி சென்றிடுவோம். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம். விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். பிரிவினை மறந்து பகைமையை களைந்து சரித்திரம் படைக்க செல்வோம். சரித்திரம் படைக்க செல்வோம். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில். அகவழிவோம் அவர் பிள்ளைகளாய். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில். அகவழிவோம் அவர் பிள்ளைகளாய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, அன்னையின் செப்டம்பர் 8ஆம் நாள் என்றாலே அன்னையின் பிறந்த தின விழா என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அனைவருக்கும் அன்னையினுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை பேராயரோடு இணைந்து அனைத்து குருக்களும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்னை பிறந்த தின விழாவிலே இந்த அன்னைக்கு வாழ்த்து கூறுகிறோம். அன்னைக்காக இந்த வாழ்த்தை மட்டும் கூறினால் அது நிறைவடையாது. இந்த அன்னையினுடைய வாழ்வை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அன்னை விரும்புகிறார். ஆகவே அன்னையினுடைய பிறந்த தின பரிசாக அவள் நம்மிடம் கேட்பது, அவர் உங்களுக்கு செய்வதெல்லாம் சொல்வதெல்லாம் செய்யுங்கள், அதாவது அவர் சொல்வதையெல்லாம் கேளுங்கள் என்று அவள் நின்றுவிடவில்லை, மாறாக செய்யுங்கள் என்று வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று கேட்கிறார். தன்னுடைய வாழ்வையே மையப்படுத்தி, அதாவது இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறி வார்த்தையை வாழ்வாக்கியவள் நம் அன்னை. நம்மையும் அவரை போல வாழ இந்த திருப்பலி வழியாக இந்த பிறந்த நாளன்று நம்மை அழைக்கின்றார். தன்னம்பிக்கையுடன் எதிர்நோக்கு நமக்கு ஏமாற்றம் தராது என்ற யூபிலி ஆண்டில் நாம் தொடர்ந்து அன்னையை பின்பற்றி வாழ வரம் வேண்டுவோம். அந்த அன்னை செய்ததைப் போல நாமும் இறை திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவரிடம் வேண்டுவோம். Dear devotees, September 8th is the day of our lady's birthday. What present would you like to give to her? In other words, what present does Mary expect from us? No doubt that she expects and wishes from every one of us to do the will of God as she did. This year being the year of Jubilee, we have experienced to a certain extent that hope never fails us. Let's present this doing the will of God as a gift to Our Lady. That would be the fitting and exact present to her birthday. Let's call to mind our faults and failures and ask God's pardon so that we become less unworthy to celebrate this Holy Eucharist. இந்த திருப்பலியை தகுந்த முறையிலே கொண்டாட நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் எண்ணி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே
ஆண்டவரே, புனித கன்னி மரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாய் இருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உமடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருட்கொடைகளை தந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள இன்றைய முதல் வாசகம் ஆதி பெற்றோரின் முதல் பாவத்தின் விளைவாக அவர்கள் பெற்றுக்கொண்ட தண்டனையையும் கடவுள் அவர்களை தேடி வந்து அன்னை மரியா வழியாக இம்மனுக்குலத்திற்கு வழங்கவிருந்த மீட்பின் வாக்குறுதியை அளித்ததையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. இவ்வாக்குறுதியினால் நமக்கு கிடைத்த மீட்புக்காகவும் அன்னைக்காகவும் நன்றி சொல்லி ஆங்கில மொழியில் வாசிக்கப்படும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். The first reading is taken from Genesis chapter 3, verses 9 to 15 and 20. But the Lord God called out to man, "Where are you?" He answered, "I heard you in the garden. I was afraid and hid from you because I was naked. Who told you that you were naked?" God asked, "Did you eat the fruit that I told you not to eat?" The man answered, "The woman you put here with me gave me the fruit and I ate it." The Lord God asked the woman, "Why did you do this?" She replied, "The snake tricked me into eating it." Then the Lord God said to the snake, "You will be punished for this. You alone of all the animals must bear this curse. From now on, you will crawl on your belly, and you will have to eat dust as long as you live. I will make you and the woman hate each other. Her offspring and yours will always be enemies. Her offspring will crush your head, and you will bite their heel." And Adam named his wife Eve because she was the mother of all human beings. And the Lord God made clothes out of animal skin for Adam and his wife and clothed them. The word of the Lord. Thanks be to God. Thank you.
மகிழ்கின்றதே. ஏற்றி போற்றிடுவே, நினைத்து மகிழ்கின்றதே. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுவே. என் மீட்பர் கடவுளை நினைத்து மகிழ்கின்றதே, நினைத்து மகிழ்கின்றதே, நினைத்து மகிழ்கின்றதே. Dear devotees, today's second reading, taken from the letter of St. Paul to the Romans, serves as a theological anchor, assuring believers that God's plan for our salvation and sanctification is unshakable. The birth of Mother Mary is a proof for this. Let us now listen to the reading read in Hindi with a faith that God has a plan for all of us that He would fulfill in His time. रोमियो के नाम संत पौलुस का पत्र अध्याय 8 पद संख्या 28 से 30 तक। हम जानते हैं कि जो लोग ईश्वर को प्यार करते हैं और उसके विधान के अनुसार बुलाए गए हैं, ईश्वर उनके कल्याण के लिए सभी बातों में उनकी सहायता करता है, क्योंकि ईश्वर ने निश्चित किया कि जिन्हें उसने पहले से अपना समझा वे उसके पुत्र के प्रतिरूप बनाए जाएंगे, जिससे उसका पुत्र इस प्रकार बहुत से भाइयों का पहलौठा होगा। उसने जिन्हें पहले से निश्चित किया उन्हें बुलाया भी है, जिन्हें बुलाया उन्हें पाप से मुक्त भी किया है, और जिन्हें पाप से मुक्त किया उन्हें महिमान्वित भी किया है। यह प्रभु की वाणी है। ईश्वर को धन्यवाद। ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசுவை
சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் கிளையோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திருத்தல அதிபர் பங்கு தந்தை அவர்களே, இத்திருப்பலியிலே என்னோடு இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் இறைவனின் தாயாம் அன்னை மரியாளுக்கும் புகழை சார்த்துகின்ற பங்கு பெற வந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், தாய் அன்பினாலும் பராமரிப்பினாலும் உலக மாந்தர் அனைவரையும் அரவணைக்கும் அன்னை மரியாள். தாய் அன்பின் மூலமாக அன்னை நம்மை பேணி காத்து வளர்த்து எல்லாவற்றிற்கும் ஏற்றாக மீட்பினை நமக்கு தருகின்ற இறைவனின் கருவியாக பரிந்துரைப்பவராக இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் படிக்க கேட்டோம். தொடக்க நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருந்தது. அதிகாரம் 3, முக்கியமாக வசனம் 20 பார்க்கின்றோம். இறைவனால் படைக்கப்பட்ட ஏவாள் உலகிலே உள்ள அனைத்து மக்களுக்கும் தாயாக ஒரு நிலையை பெறுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது தன்னுடைய தாயை யோவானுக்கு தாயாக தந்து உலகிலே இருக்கின்ற அனைத்து மாந்தருக்கும் அவர் இரட்சணியத்தின் மீட்பின் தாயாக கொடுக்கப்படுகின்றார். எனவே இந்த 2 வாசகங்களும் 2 தாய் அன்னைகளை பற்றி பேசுகின்றது. விவிலியத்திலே சிறப்பாக ஏவாள் அன்னையாகவும் அன்னை மரியாள் அன்னையாகவும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்திலே அவருடைய பிறந்த நாளிலே சில தியான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மீட்பின் தாய். ஏவாள் படைப்பிலே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மானிட குலத்தின் தாய். இன்றைய தினத்திலே நாம் அனைவரும் அன்னை மரியாளை போற்றி புகழுகின்றோம். அவரை நேற்று இரவில் தேர்ப்பவனியாக எடுத்து வந்து அவருக்கு நன்றி செலுத்தி இறைவனுக்கும் நன்றி செலுத்தி அவர் வழியாக நாம் பெறுகின்ற நன்மைகளுக்கு எல்லாம் வல்ல இறைவன் மென்மேலும் நம்மை காத்து வழி நடத்த அவரது அருளை நாடினோம். ஆனால் நம்முடைய இன்னொரு தாயாக இருக்கின்ற ஏவாளுக்கு எந்த விதமான திருவிழாவும் கிடையாது, தேர்ப்பவனியும் கிடையாது. காரணம் என்ன? ஏவாள் மாந்தர் குலத்தின்
தாயாக இருந்தாலும் கூட அவர் செய்த பாவத்தின் காரணமாக இறைவனை விட்டு விலகி செல்லுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்றார், கீழ்ப்படியாத ஒரு காரணத்தினால். ஆனால் அன்னை மரியாளோ அருளின் அன்னையாக இருக்கின்றார். எனவே இன்றைய தினத்திலே இந்த வேலை நகரிலே அன்னையின் அருளை நாடி வந்திருக்கும் நாம் அனைவரும் அன்னையின் அருளை பெற்று இறைவனுக்கு ஏற்ற சீடர்களாக வாழ வேண்டுமென்றால் அன்னையின் அருள் வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும். ஏவாளின் பாவ வாழ்க்கையை விட்டு நாம் விலக வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, அன்னையை போன்று அருள் வாழ்க்கையில் வாழ நம்முடைய பாவ வாழ்க்கையை ஏவாள் கொடுத்த ஜென்ம பாவத்திலிருந்து நம்மையே விடுவிக்க இந்த இரண்டு அன்னைகளையும் ஒப்புமையில் கொண்டு சில தியான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். 3 நிலையிலே, முதலிலே அன்னை மரியாளுக்கும் அன்னை ஏவாளுக்கும் உள்ள உறவை பார்க்கும் பொழுது இறை உறவிலே அன்னை மரியாள் இறைவனின் அடிமையாக தன்னையே இறைவனிடம் அர்ப்பணிக்கின்ற ஒரு உன்னத தன்மை. நற்செய்தியிலே இறைவன் வானதூதர் கபிரியேலின் மூலமாக அன்னை மரியாள் இறைவனின் தாயாக மாற வேண்டும் என்று கூறும் பொழுது அதன் உட்பொருளை புரியாத அன்னை மரியாள் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து ஆகட்டும் என்று கூறி தன்னையே இறைவனின் அடிமையாக மாற்றிக்கொள்ளுகின்றார். மாறாக ஏவாள் இறைவன் தனக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்திருந்தாலும் கூட நல்லதையும் கெட்டதையும் அறிய ஆவல் பட்டு அகலையின் வலையிலே விழுந்து இறைவனுக்கு எதிராக கீழ்ப்படியாத காரணத்தினால் பாவம் செய்கின்றார், இறைவனை விட்டு விலகுகின்றார். எனவே இறை உறவில் அன்னை மரியாள் அடிமையாக இருக்கின்றால், ஏவாள் தன்னையே கடவுளாக மாற்றிக்கொள்ளுகின்ற அவல நிலை. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது மனித உறவிலே அன்னை மரியாள் இரக்கத்தின் அன்னையாக நற்செய்தி நமக்கு காட்டுகின்றது. மாறாக ஏவாள் தான் குற்றம் புரிந்தோம் என்பதை உணர்ந்து கடவுளாம் இறைவன் அவரை காண செல்லும் பொழுது ஓடி ஒதுங்கி தன்னையே மறைத்து கொள்ளுகின்ற ஒரு அவல நிலை. ஆம் இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னை மனித உறவிலே பிறரோடு ஒன்றாக தன்னையே கலந்து பிறருக்கு உதவி செய்யவும் பணி செய்கின்ற தன்மையை நற்செய்தியில் பல இடங்களில் பார்க்கின்றோம். வயது புரிந்த எலிசபெத் அம்மாளுக்கு உதவியாகவும் கானாவூர் கல்யாணத்திலே தேவையான திராட்சை ரசம் இல்லாத சமயத்திலே யாரும் கேட்காமல் அன்னை முன்வந்து செய்கின்ற அந்த உதவியும் எதை காட்டுகின்றது என்றால், மனித உறவிலே அன்னை மரியாள் என்றுமே பிறரோடு ஒன்றாக இருந்தார். மாறாக அன்னை ஏவாள் தன்னையே அடிமைப்படுத்திக் கொள்ளுகின்றார். எசையா ஆகமத்திலே நாம் படிக்கின்றோம் அருமையான ஒரு பகுதி. 57வது அதிகாரத்திலே இறைவன் கூறுகின்றார், உண்மையாக என்னை அன்பு செய்பவர்கள் பிறரின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தங்களையே தனிமைப்படுத்தி ஒதுக்கி கூடாது என்று கூறுகின்றார். அந்த நிலையிலே அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால், ஏவாள் தன்னையே தனிமையில் ஒதுக்கி இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் எவருக்கும் உதவி செய்யாமல் இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது மீட்பின் வரலாற்றிலே இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னையின் பக்தர்களே, மீட்பின் வரலாற்றிலே அன்னையின் உடனிருப்பு ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. இறைவன் விருப்பத்தை தாழ்பணிந்து உண்மையான மனமகிழ்வோடு கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற
ஒரு அன்னையாக, ஒரு கருவியாக, மீட்பின் கருவியாக மாற்றப்படுகின்றார். ஏவாளோ அவ்வாறு கிடையாது. தன்னையே கடவுளாக மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு பாவத்தின் காரணமாக ஜென்ம பாவத்தை தன்னுடைய சந்ததிக்கு கொடுக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். விவிலியத்திலே 2 பெண்கள் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்கின்றார்கள். ஏவாள், காரணம் படைத்த இறைவன் அவரை ஜென்ம பாவத்தில் பிறக்கவில்லை, அவரால் தான் ஜென்ம பாவம் உருவாகியது. மாறாக அன்னை மரியாள் அமலோற்ப அன்னையாக பிறந்த காரணத்தினால் அவர் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்கின்றார். எனவே அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார். ஏவாள் ஜென்ம பாவத்தை உலகத்திற்கு தருகின்ற ஒரு பாவியாக மாறுகின்றார். எனவே மீட்பின் வரலாற்றிலே ஏவாள் செய்கின்ற பெரும் தவறை நாம் உணர்கின்றோம். அதை இறைவன் அன்னை மரியாளின் மூலமாக சரி செய்கின்றார். இன்றைய தினத்திலே அத்தகைய அன்னையை போற்றி புகழ வந்திருக்கும் நாம் அன்னை காட்டுகின்ற மனித உறவில், இறை உறவில், எல்லாவற்றிற்கும் மேலாக மீட்பு உறவில் நாம் நம்மையே அன்னையின் வழியில் மையப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆம், இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னையின் அருளை நாம் பெற வேண்டும் என்றால் ஜென்ம பாவத்திலிருந்து அவர் நம்மை மீட்டு கொடுத்திருக்கின்றார் என்ற உணர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில், நம்முடைய மனித வாழ்க்கையில் இறைவன் தருகின்ற அன்பின் கருவிகளாக நாம் மாற வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆம், அன்னை மரியாள் தனது எடுத்துக்காட்டான வாழ்க்கையின் மூலமாக ஆரோக்க அன்னையாக இருந்து நமக்கு உறுதுணையாக, வழிகாட்டியாக, ஆறுதல் தருபவளாக இன்று நம்மை வழிநடத்தி செல்லுகின்றார். அன்னை மரியாள் மீட்பு பணியிலே உடனிருந்து பயணித்து இன்றும் நமக்கு ஆசீரை தருகின்ற அன்னையாக இருக்கின்றார். தொடக்க நூலிலே அதிகாரம் 12 2வது வசனத்திலே படிக்கின்றோம். அபிரகாமை பார்த்து யாகுவே கூறுவார், நான் உனக்கு ஆசீர் தருவேன், உன்னுடைய சந்ததியை பெருக செய்வேன், கடற்கரையில் இருக்கின்ற மணலை போன்று நீயே ஆசியாக விளங்குவாய். அதாவது ஆசீரை பெறுவது மட்டுமல்ல, ஆசீரை தருகின்ற ஒரு நிலையில் நாம் மாற வேண்டும் என்பதை பழைய ஏற்பாட்டிலே யாகுவே சுட்டி காட்டுகின்றார். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் அருளின் அன்னையாக இருந்து இறைவனிடமிருந்து பெற்ற ஆசீரை எவ்வாறு சூரியனிடமிருந்து நிலா பெறுகின்ற அந்த ஒளியானது குளுமையான ஒளியாக நமக்கு கொடுக்கப்படுகின்றதோ அதே நிலையில் நாமும் மாற இன்று அழைக்கப்படுகின்றோம். இங்கு வந்திருக்கும் நாம் அனைவரும் அன்னையிடம் தேவையான அனைத்து அருளையும் பெறுவோம். பெற்று நாம் ஆசீர் பெற்ற மக்களாக வாழாமல் அந்த ஆசீரை பிறருக்கு தருகின்ற அன்னையின் உண்மையான பிள்ளைகளாக, பக்தர்களாக மாற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். My dear brothers and sisters, today we are celebrating the Nativity of the Blessed Virgin Mary. It's an important occasion. All of us have come together to celebrate, because the topic which has been given to us for our meditation, the motherhood of Jesus Christ, our Blessed Virgin Mary, with her love and with her care, he is taking care of the whole humanity, because she is mother of all. Not only for Christians, not only a group of people, not only for those people who speak particular language, she is the mother of everybody. The readings of today speaks about 2 mothers. The first reading taken from the book of Genesis chapter 3, particularly the verse 20, speaks about how Eve became the mother of the humanity. The whole humanity has only one mother in the Old Testament, that is Eve.
Whereas the gospel of today speaks about our Lord invites her mother at the feet of the Calvary to become mother of St. John. Through him, all of us become the children of Blessed Virgin Mary, who is also another mother. These two important mothers in the Bible give us some important elements for the topic for which we are called to reflect. These two mothers have been chosen by God. Unfortunately, Eve, the mother of humanity, he did not obey God. He wanted to make herself God. Whereas the Blessed Virgin Mary, through her fiat, yes, amen, through this word, he wanted to be the real slave of God and having that kind of relation. My dear friends, my dear brothers and sisters, devotees, what is necessary? We should be like our Blessed Virgin Mary, accept her as our true mother. Not the Eve, our mother. The way of Eve leads to the sin, whereas the way of Blessed Virgin Mary takes us to eternal redemption. On three important ways. The first of all, her relation with God. Blessed Virgin Mary made herself as a slave to God. When the angel Gabriel came to her and told that she would become the mother of God, though she couldn't understand what it was meant, she accepted it and said, Fiat, let it be done according to your will, because I am the slave of the Almighty. Whereas our mother Eve did not do that. She wanted to become God. She wanted to know the good and bad. Because of the evil devil, she yielded to that and she wanted to make herself God. So in the level being relation with God, she committed big sin. Thus we got into the virginal sin. The second level, the relations between the humanity. Blessed Virgin Mary always meant for other people. The gospel we read so many passages. For example, after having received the message from Gabriel, she went to meet Elizabeth, her husband, to help her. At the wedding of Cana, she was willing to come forward to help the couple to get away their problems. Likewise, the Blessed Virgin Mary, ever ready. And she is present all over the world, even here in Velangani, our pilgrimage center, our shrine, because she wants to help each and every one of us. So in that way, on the relationship with humanity, she is meant for everyone. Whereas Eve, once she has committed the mistake, she went and hid herself. She didn't want to meet people. She was not ready to rectify and make pardon to God and to renew her relationship with humanity. So when you want to follow Jesus Christ, we have to follow the Mother, Blessed Virgin Mary, and not the Eve. The third one, on the redemptive level also, as you know very well, in the Old Testament and the New Testament, we see two mothers who are not committed original sin. Eve, because she was created by God, before her there was no original sin. Blessed Virgin Mary, being Immaculate Mother born from the womb of St. Anne, she was also immaculate without virginal sin. So in that way, God has chosen Blessed Virgin Mary to bring the redemption to each and every one of us, humanity, whereas Eve has become the source of evil. Today, as we come together as pilgrimage, participating in this Eucharistic sacrifice, we are all called to follow our beloved Mother, Virgin Mary, and not Eve. What should we do? Like the Blessed Virgin Mary,
We have read so many articles, so many homilies, heard so many rhetorics where they used to say, Blessed Virgin Mary, like a moon, receiving the light from the sun, giving that pleasant light to the people. So also in our life, we should be Blessed Virgin Mary. We weren't chosen by God, chosen by her mother to come here to receive the blessing. Whatever you are going to receive here is not at all meant only for you. The blessing what you are going to receive is meant for all of us. You should bring this blessing to everyone. In the book of Genesis chapter 12 verse 2, we read how Abraham was told by Yahweh. God assures Abraham, and I will bless you. I will multiply your descendants like the sand of the sea, and you yourself will become a blessing. It is there we have to understand we are all called like the Blessed Virgin Mary, a blessing to each and every one of us. So, today in this Eucharistic sacrifice, let us thank the Lord for having given us to have this wonderful occasion, holy moment at this shrine. Let us recognize that Blessed Virgin Mary is a real mother, and let us give up the ways of sin that has been given to us by the Mother Eve, and let us become the source of blessing to each and every one of us, praising the name of the Lord, singing with Blessed Virgin Mary, because the Lord has done great things, not only the Blessed Virgin Mary, to each and every one of us. Amen. விசுவாசிகளின் மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். எண்ணற்ற தேவைகளோடு இந்த திருப்பிடத்தில் சூழ்ந்திருக்கும் நாம் அன்னையின் பரிந்துரையும் இறைவனின் பராமரிப்பையும் நம்பி நமது வேண்டுதல்களை மன்றாட்டுகளாக சமர்ப்பிப்போம். பாடற் குழுவினரோடு இணைந்து தமிழில் பதில் மொழி பாடுவோம். உலக திருச்சபைக்காக ஆங்கிலத்திலும், உலக அமைதிக்காக தமிழிலும், நாட்டிற்காக மராத்தியிலும், திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக மலையாளத்திலும், துரு பயணிகளுக்காக கொங்கணியிலும், பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக தமிழிலும், நோயாளிகளுக்காக கன்னடத்திலும் மன்றாட்டுக்களை எழுப்புகிறோம். Dear devotees, we have assembled together around the altar of the Lord with a lot of prayers and petitions. Let us, with a firm faith in the providence of the Lord and with an unshaken confidence in the intercessory role of Our Lady of Velankani, surrender ourselves through the following petitions in different languages. We will sing the response with the choir in Tamil. The prayers will be said for the Universal Church in English, for the peace in the world in Tamil, for the country in Marathi, for the shrine in Malayalam, for all the pilgrims in Konkani, for the protection of the female children in Telugu, and for the sick in Kannada. அனைத்தையும் படைத்து ஆளுகின்ற பரமதந்தையே, இறை அன்பினால் இணைக்கப்பட்டு அன்னையின் மக்களாக கூடியிருக்கின்ற நாங்கள் அனைவரும் எங்கள் உள்ளத்திலே எழுகின்ற தேவைகளையும் விருப்பங்களையும் இப்பொழுது ஜெபங்களாக உம்மிடம் எடுத்து கூறுகின்றோம். God, our loving Father, we pray for the Universal Church, that our Holy Father Leo, bishops, especially Archbishop George Anthony, the presider of this Mass, priests and all the faithful may be strengthened in faith, unity and charity, and bear witness to the gospel with courage. We pray to the Lord. சமாதானத்தின் இறைவா, போர், வன்முறை மற்றும் வெறுப்பு ஆகியவற்றால் பிளவுபட்டுள்ள நாடுகள் உமது இரக்கத்தினால் உண்மையான அமைதி, நீதி மற்றும் நல்லிணக்கத்தை அனுபவிக்கவும் மற்றும் உலக அமைதிக்காகவும்
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். हे प्रभो, आम्ही आमच्या राष्ट्रासाठी प्रार्थना करतो, जेणेकरून आमचे नेते ज्ञान, प्रामाणिकपणा आणि करुणेने मार्गदर्शित होतील आणि सर्व लोकांच्या ऐक्य, न्याय आणि कल्याणासाठी नित्य प्रयत्न करतील. प्रतिसाद. हे प्रभू, आमची प्रार्थना ऐक. കാരുണ്യവാനായ കർത്താവേ, വേളാങ്കണ്ണി മരിയൻ ഷ്രൈൻ ബസലിക്ക തീർത്ഥാടന കേന്ദ്രത്തിന് വേണ്ടി ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു. പരിശുദ്ധ ആരോഗ്യ മാതാവിൻ്റെ അത്ഭുത സാന്നിധ്യത്താൽ നിറഞ്ഞ ഈ വിശുദ്ധ സ്ഥലത്തെ അനുഗ്രഹിക്കണമേ. ഇവിടെ വന്ന് പ്രാർത്ഥിക്കുന്ന എല്ലാ തീർത്ഥാടകർക്കും ഈ സ്ഥലം വിശ്വാസത്തിൻ്റെയും പ്രത്യാശയുടെയും സൗഖ്യത്തിൻ്റെയും അഭയകേന്ദ്രമായി അനുഭവപ്പെടാൻ ഇടയാക്കണമെന്ന് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു. सोम्या, वेलेंकनीच्या यात्रेकारांपासत मागता सायबीन मायचो आदार मागूंक येतोली सोगलीं भावार्थान ओकोण जावंक, कुडी आत्म्यांची पेकोणी मेलूंक आनी देवाच्या मोगान न्हवसरूंक आपल्या घरा पोतून वचूंक म्हूण मागुया. பெண் இனத்தின் பாதுகாவலாகிய எம் அன்னையை எங்களுக்கு தந்து பாதுகாத்து பராமரிக்கும் இறைவா, பெண் குழந்தைகளுக்காக உம்மை மன்றாடுகின்றோம். கருவறை முதல் கல்லறை வரை போராடி வாழ்கின்ற பெண்களின் நிலைகளை மாறவும், பெண்கள் சமுதாயத்தில் போற்றப்படவும், பாதுகாக்கப்படவும், பராமரிக்கப்படவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ಪ್ರಭುವೇ, ರೋಗಿಗಳ ತಿರಸ್ಕೃತ ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಹಾಗೂ ನೋವು ಅನುಭವಿಸುತ್ತಿರುವವರು, ಏಕಾಂಗಿ ಜೀವನ ನಡೆಸುತ್ತಿರುವವರು ಮತ್ತು ಯಾರು ಆರೈಕೆ ಮಾಡದವರು ನಿನ್ನ ಕರುಣೆಯ ಮೂಲಕ ಹಾಗೂ ಸುತ್ತಮುತ್ತಲಿನ ಜನರು ಕರುಣೆಯಿಂದ ಸಾಂತ್ವನ, ಗುಣಮುಖ ಹಾಗೂ ಬೆಂಬಲವನ್ನು ಅನುಭವಿಸಲಿ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. Almighty, ever-loving Father, you are our Creator, our Redeemer and Protector. Graciously hear all our petitions and grant the necessary grace to the intercession of the Blessed Virgin Mary. This we ask of you through Christ our Lord. Amen. சுகம் யாவும் தந்துணவே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் ஒரு கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரான ஒவ்வொரு திருமகன் எங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்ணீரமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணிமைக்கு பொழுதன்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமக்கு ஏற்றதாக இருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விதத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து ஒரே குரலாக பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் ஆண்டவர், ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றியும் மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு
உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திரு உளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்காக்குவாராக்கி, இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கனியும் கடவுளின் தாயும் எங்கள் ஆரோக்கிய அன்னையுமாகிய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியுடன் இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்வது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயற்றி சகாயராஜ் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் சென்னை மயிலை
பேராயர் மெதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீ விரும்பியபடி திருமுனர்க்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவரோடு ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படுகிற திவ்ய நற்கருணை பாவ சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபைகளையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என்று அன்போடு வேண்டுகிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who have participated full Mass might come forward to receive the Holy Communion. People from other religions and denominations are requested to remain in respective places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. Oh
திரு உணவால் ஊற்றம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலவின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னி மரியாவினுடைய பிறப்பில் அத்திரு அவை என்றும் அகமகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக புனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளம்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகளாகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. ஆரோக்கிய அன்னையின் ஆசிர் பெற்றவர்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திவ்யநற்கருணை வாங்காதவர்கள் தயவு செய்து உங்களுக்கு சகோதரர்களும் குருக்களும் திவ்யநற்கருணை வழங்கி கொண்டிருப்பார்கள். திவ்யநற்கருணை பெற்றுக்கொண்ட இறைமக்கள் தயவு செய்து அடுத்த திருப்பலி இருப்பதால் வெளியில் செல்ல அன்போடு வேண்டுகிறோம். இன்றைய நாளுக்குரிய மற்ற திருவழிபாட்டு குறிப்புகள் 7:45 மணிக்கு மராத்தியில் இந்த ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். காலை 9:15 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலி நடைபெறும். காலை 10:30 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். கீழ்கோவிலில் காலை 7:30 மணிக்கு ஆங்கிலத்திலும், காலை 9 மணிக்கு கிழக்கிந்திய மராத்தியிலும், காலை 10:30 மணிக்கு கொங்கணியிலும், நண்பகல் 12 மணிக்கு தமிழிலும், மதியம் 3 மணிக்கு தமிழிலும், மாலை 6 மணிக்கு கொடியிறக்கம், அதனைத் தொடர்ந்து நன்றி திருப்பலியும் நடைபெறும். பேராலய மேற்கோவிலில் காலை 8 மணிக்கு தெலுங்கிலும், காலை 9:15 மணிக்கு கன்னடத்திலும், காலை 10:45 மணிக்கு இந்தியிலும், மாலை 4 மணிக்கு ஆங்கிலத்திலும் திருப்பலிகள் நடைபெறும். Dear devotees, we have Mass in Marathi at 7:45 a.m. in this church. And at 9:15 there will be Mass in Malayalam. And at 10:30 a.m. there will be Mass in Tamil. In the lower basilica there will be Mass in English at 7:30 a.m. At 9 a.m. Mass in East India Marathi. At 10:30 a.m. Mass in Konkani. And at 12 noon Mass in Tamil. And at 3 p.m. Mass in Tamil. And at 6 p.m. there will be lowering of the flag followed by Thanksgiving Mass in Tamil. In the upper basilica there will be Mass in Telugu at 8 a.m. There will be Mass in Kannada at 9:15 a.m., Mass in Hindi at 9:45 a.m. and Mass in English at 4 p.m.